எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் இன் ஆல் புதினா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, சமையலே தெரியாதவங்க கூட இது ஈஸியாக செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ் தான். அது என்னதுன்னா ராகி சேமியா புட்டு. இது எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம 3 நிமிஷம் ராகி சேமியாவை தண்ணியில் ஊற விடணும். தண்ணியில் கரெக்டாக 3 நிமிஷம் தான் நம்ம ஊற விடணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த ராகி சேமியா மாவாக ஆகிடும். அதுக்கப்புறம் சேமியா மாதிரியே இருக்காது. அதனால் 3 நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்து வச்சு ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா வெடிக்கட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி. இப்போது இதை நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம புட்டு ஆவி கட்டுற மாதிரி தான். இது நம்ம இட்லி குண்டானில் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரே ஒரு தட்டு இட்லி குண்டானில் போட்டுட்டு அதில் காட்டன் துணியை கொஞ்சமாக நனைச்சி அதை பிழிஞ்சு அதை கொஞ்சம் உதிரி இதில் நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ராகி சேமியா ஊற வச்சதை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மூடி போட்டு இதை நம்ம 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தாலே போதும். இந்த ராகி சேமியா செய்கிறதுக்கு புட்டு மாதிரி நம்மளுக்கு இந்த ராகி சேமியா வந்துடும். இப்போ இது 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை நம்ம இப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம இந்த புட்டை அப்படியே இட்லி குண்டான்லேருந்து துணியை பிடிச்சி ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த ராகி சேமியாவை நம்ம இப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். நம்ம இது கூட சேர்த்து சர்க்கரை, ஏலக்காய், அதுக்கப்புறம் தேங்காய் துருவெல்லாம் போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது தேங்காய் துருவல், ஏலக்காய் பவுடர், சர்க்கரை இது 3த்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ராகி சேமியா செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி ராகி சேமியாவில் புட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த ராகி சேமியாவில் புட்டு மட்டும் இல்லை, பாயாசம், உப்மா இது மாதிரி நிறைய ரெசிபி செய்யலாம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.